வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட சில்வரோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷனில் வந்து ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து வந்திருக்கு. ஆப்ஷன் செல்லிங்கில். ஸோ அது என்ன லெவல் ஆஃப் என்ட்ரி, எதுக்கு நம்ம வந்து அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சில்வரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஹியூஜாக ஃபால் ஆகிருந்தது. ஒரு 5% போல் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் சினாரியோ தான். மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே நல்லா 2 to 3% கிட்ட ஃபால் ஆகிருந்தது. நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ சேஞ்ச் பண்ணதில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து புக் ஆகிடுச்சு. புக் ஆனதில் நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,237 ருபீஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட்டில் வந்து 4,700 நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஓவராலாக இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 9,900 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து 24,100 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து செல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்மளோட புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3,300 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா 6,000 ருபீஸ் போல் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நம்மளால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதே ஆப்ஷன் செல்லிங் தான். 6,000 ருபீஸ் வந்து பொசிஷன் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ருபீஸ் வந்து இருக்குது. ஸோ அதே ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து 8,000 ருபீஸ் வந்து லாஸில் ரன் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 5,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ அதனால் கரெக்டான செட்டப்பு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். ஸோ ஒன் மோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 23,900 கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ 136 ருபீஸ் போல் நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஸோ ஹியூஜாக டவுன் ஆனதுனால நம்ம வந்து இந்த பொசிஷன் வந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3,200 ருபீஸ் வந்து லாஸில் வந்து ரன் ஆகிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் நம்மளோட பொசிஷன் வந்து 0 தான். ஸோ சில்வர் மட்டும் தான் நம்மளால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சிருக்கு. மண்டே இந்த பொசிஷன்ஸு ரெண்டோட ஆப்ஷன் செல்லிங்கும் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம வந்து மண்டே பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எதையுமே பேஸ் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேத் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.